அன்பே எனதன்பே இனிய அருளாசி. ஆகாயம் அல்லது வெளி, அதன் மகா சூட்சுமம் பற்றி நாம் இதுவரை அறிந்து கொண்டோம். இந்த மகா சூட்சுமத்திலும் மகா நுட்பமாய் நிறைந்துள்ளது எது? அதன் ஆதாரம் எது? அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண் என கூறியுள்ளார். அண்ட சராசரம் யாவும் பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆகாய வெளியில் அந்த ஆகாய வெளி பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதே பிரம்மம் இந்த தேகத்தில் ஒடுக்கம் கொள்கிறது. ஆகாயமே மயிர்முனை அளவிற்கும் அணுவிற்குள் அணுவாய் ஒடுங்குகிறது என்றால், அதன் ஆதாரமாகிய இந்த பிரம்மம் தன்னை அதைவிட நுட்பமாய் ஒடுக்கிக் கொண்டு ஜீவனாக, உயிராக, சிற்றுயிராக அது ஒவ்வொரு ஜீவனுள்ளும் ஒளிர்கிறது. அது சாட்சி மாத்திரமே. இத்தகைய ஆன்மாவை எப்படி கண்டறிவது என்றால், புலன்கள் யாவும் புறத்தே செல்லுமாறு படைக்கப்பட்டுள்ளது. அந்த கரணங்கள் இந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதற்கு அரிதிலும் அரிதான யோகம் தேவைப்படுகிறது. இந்த பிரம்மத்தை இந்த தேகத்தில் இருந்தவாறே அறிந்து கொள்ளுதல் தான் பிரம்ம ஞானம். இந்த ஆன்மாவின் இருப்பை அறிவது எப்படி? முதலில் இந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும். அந்த கரணங்களை தடுக்க வேண்டும். அதன் பிறகு பஞ்ச கோஷங்கள் எனும் நுட்பங்களை நீ விளக்க வேண்டும். அத்தகைய அரிய பயிற்சிதான் குண்டலினி யோகம். இந்த யோகத்தால் தன்னை அறிந்த ஞானத்தால் அறிவே ஆதல் வேண்டும். இதில் பிரதானமாக புலன்கள் ஒடுங்குவது பிரத்யாகாரம், மனம் அடங்குவது தாரணை, தன்னை அறிய முற்படுவது சமாதி. சமாதி என்றால் ஆதியோடு சமமான நிலை. இந்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு கற்பித்து தருகிறேன் குண்டலினி யோகத்தால். நீ செய்ய வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. முழுமையாய் உன்னை இந்த யோகத்தில் அர்ப்பணித்து விடு. குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்ய கற்றுக்கொள். குண்டலினியை மூலாதாரத்திலிருந்து சகசாரம் வரை கொண்டு வந்து